Hi friends, welcome to Prajma 2.1 channel. இன்னைக்கு சிம்பிளான கிட்ஸுக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா ஃப்ரைட் ரைஸ் தாங்க பண்ண போகிறோம். நான் சோயா சாஸ் சேர்க்காம இன்றைக்கி பண்ண போகிறேன். தேவையான பொருட்கள், ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடானதும் நாம் நெய் கொஞ்சம் நிறையவே இதில் சேர்த்துக்கோங்க. கிட்ஸுக்கு பண்ணுறதுனால நெய் நீங்கள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நெய் நிறைய சேர்க்குறப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு அது ஹெல்த்தியும் கூட. அது கூட பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்ட பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக மாறின பிறகு நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது கூட பீன்ஸ், கேப்சிகம், பச்சை பட்டாணி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கேரட்டும் மஷ்ரூம் தாங்க சேர்த்து பண்ண போகிறேன். இப்போ கேரட் சேர்த்த பிறகு இதையும் நல்லா அது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறப்போ ஜீரக சம்பா அரிசியை நல்லா வேக வச்சு எடுத்து அதில் செஞ்சு பாருங்கள். வாசமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நான் மஷ்ரூமையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இது கூட சேர்த்தும் வதக்கிக்குவோம். நான் இன்றைக்கி இதில் சோயா சாஸ் சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா நான் என்னோடய பாப்பா கொடுக்க போகிறதுனால நான் இதில் சோயா சாஸ் ஆட் பண்ணுறதில்ல. பாப்பாவுக்கு அதை ஆட் பண்ணி நான் கொடுக்குறதில்ல. வெறும் பெப்பர் மட்டும்தாங்க ஆட் பண்ணுவேன். நெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துப்பேன். இது கூட கொஞ்சம் பெப்பர் பொடி சேர்த்துக்குவேன். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து கிண்டி கொடுத்துக்கோங்க. இப்போ அது கூடயே தேவையான அளவு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. உங்கள் கிட்ஸ் எவ்வளோ காரம் எடுத்துக்குவாங்களோ அதுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாதம் சேர்த்ததுக்கப்புறம் கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்து கிண்டி கொடுத்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் கிட்ஸு அவங்க லஞ்ச் பாக்ஸை காலி பண்ணிட்டு தான் வருவாங்க. இப்போ நான் வேக வச்சு எடுத்துருக்கிற ஜீரக சம்பா சாதத்தையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜீரக சம்பா சாதத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் அப்படியே ஒன்றும் இல்லாமல் வீட்டுக்கு காலியாக வரும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க சாதத்தை. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நெய்யும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.